You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை நேரத்தில் மறுபடியுமாய் இயேசுவோடு பேசும் இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். அதனால் அநேகர் இந்த நிகழ்ச்சிகளை நான் நிமித்தமாக ஆசீர்வதிக்கப்படுறாங்க. இதை பார்த்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறாங்க. அதனால் அநேகர் இதை நீங்களும் பார்க்குறவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க. இந்த சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அது பண்ணிக்கொள்ளுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். தேவ சமூகம் உங்களை பாதுகாக்கும். கர்த்தருடைய இரக்கங்கள் பெரிதாக இருக்கிறது. இந்த கடைசி நாட்கள் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையினால் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பாதுகாக்கிறாரு, பராமரிக்கிறார், உதவி செய்கிறார், பலன் தருகிறார். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருக்கிறது. அதனால் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதத்தின் புத்தகம் 29வது சங்கீதம் 11வது வசனம். தி புக் ஆஃப் சாம்ஸ் 29 and verses 11 says like this. உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பாருங்க. கடைசி வசனமாக இந்த சங்கீதத்தில் 29வது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். பாருங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனத்தை நம்ம உதாரணம் எடுத்துக்கொள்ளலாம். இஸ்ரவேல் ஜனங்க பார்க்கும்போது இந்த கானானில் பிரவேசிப்பதற்கு அவங்க எகிப்திலிருந்து அடிமைத்தனத்தை விட்டுட்டு அவங்க புறப்பட்டு வருகிறதான சமயத்தில் தேவன் அதிகமாக அவர்களை நேசித்து அநேக நன்மைகளை செய்து கொண்டு வந்தார். இருந்த போதிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்க செய்தாங்க. வணங்க கழுத்து உள்ளவங்க இருந்தாங்க. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை இவங்க செய்து கொண்டு வந்தாங்க. ஆண்டவரை எவ்வளவோ இவங்க துக்கப்படுத்தணுமோ அவ்வளவோ காரியத்தில் துக்கப்படுத்தியும் ஆண்டவர் ஒரு காரியத்தில் அவங்க மேலே கோவப்பட்டதில்லை. தேவையான எல்லா காரியத்தையும் வண்ணாந்தரத்தின் வழிகளிலே ஆண்டவர் கொடுத்தார். ஏன் அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அவ்வளவாய் தேவன் நேசித்தார். அவங்களுக்கு பசிக்கு தேவை சமயத்தில் ஆகாரத்தை கொடுத்தார், தண்ணீர் தேவை சமயத்தில் தண்ணீர் கொடுத்தார், நல்ல தூக்கங்களை இந்த ஜனங்களுக்கு கொடுத்தார். பகல் நேரத்தில் மேகங்களும் இரவு நேரத்தில் அக்கினி தூண்களுமாக இப்படி எல்லா விதத்திலும் பாதுகாத்தார். அவங்களுடைய சட்டைங்க, அவங்களுடைய வஸ்திரங்கள் காய்ந்தும் அப்படியே நாஞ்சி போகலை, அது பழமையாக ஆகலை, அவங்க பாதரட்சை தேயலை அப்படின்னு சொல்லி வசனத்தின் ஆதாரம் நமக்கு உண்டு. அருமையானவர்களே, இப்படி ஆண்டவர் தமது ஜனங்களை இப்படியெல்லாம் நேசித்து வந்தார். ஆனாலும் இந்த ஜனங்க தேவனை முறுமுறுத்தாங்க, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்தாங்கன்றதான உதாரணத்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். அதனால் வசனத்தில் வாசித்து என்னன்னா, கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன பண்ணார்னா பலன் கொடுப்பார் அப்படின்னு சொல்லுது. இந்த காலை நேரத்தில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு குறைபாடுகளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலவீனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், பலன் நெற்று நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். யாராவது என்னை ஸ்ட்ரென்தன் பண்ண மாட்டாங்களா, என்னை பலப்படுத்த மாட்டாங்களா, எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, எனக்கு ஒத்தாசையாக இருக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் ஜனங்க அப்படியே நம்பிக்கொண்டு இருப்பாங்களே, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்கிறாரு, நான் உனக்கு பலன் கொடுப்பேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி. ரெண்டாவது பாருங்க, இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது என்னன்னா ஒரு சமாதானம். பலன் பரவாயில்ல, ஏதாவது ஆகாரத்தை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், பலன் எடுத்தோம். ஆனால் சமாதானத்தை எழுந்துட்டா எந்த இடத்துல நம்ம போய் சமாதானத்தை பெற முடியாது. எந்த மாலோ எந்த கடைக்கு போனாலோ எங்கே போய் எவ்வளோ பணத்தை செலுத்தினாலும் யூ cannot earn, you cannot get the peace for any cost of money. எந்த பணத்திற்கு நீங்கள் இந்த சமாதானத்தை வாங்க முடியாது. ஒன்லி இட் கேன் ப்ரொவைடட் பை காட். ஆண்டவராகிய தேவன் ஒருவர் மாத்திரம் தான் இந்த சமாதானத்தை உனக்கு தர முடியும். அப்போ பாருங்க, தேவன் எவ்வளவு நல்லவர்னா தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்றார், முதல் அவர் பலன் கொடுக்கிறாரு, ரெண்டாவது அவர் தம்முடைய ஜனங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். He gives his eternal peace to the children of God. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறார். Finally the verse concludes like this. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை என்ன பண்றாராம், ஆசீர்வதிக்கிறார். He blesses his own people.
எவ்வளோ ஒரு நல்ல தேவன் பாருங்க, எவ்வளோ ஒரு வல்லமை மிக்க ஒரு தேவன் பார் தம்முடைய ஜனங்களை என்ன பண்ணுறாரா, அவர் பலன் தருகிறாரு. ரெண்டாவது சமாதானத்தை தருகிறாரு. thirdly he blesses his own children. அவர் தம்முடைய ஜனங்களை என்ன பண்றாரா, அவர் ஆசீர்வதிக்கிறார்னு சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். இந்த காலை நேரத்தில் தேவ பிள்ளைகள் இந்த வசனத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவராக தேவன் ஒரு பெரிய சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை தர சித்தமுடையவராக இருக்கிறார். இதை மாத்திரம் நாம கண்டு கொள்ளணும். இதை மாத்திரம் நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில். இந்த காரியத்தை அப்ளை பண்ணிக்கணும். ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற பலனு, எனக்காக வச்சிருக்கிற ஒரு சமாதானம், என் வாழ்க்கைக்கு ஏதுவான ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறதான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் இல்லாதபடிக்கு எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க. ஆசீர்வாதம் இல்லாதபடி எத்தனையோ மக்கள் இன்னைக்கு அவதிப்படுறாங்க. ஆசீர்வாதத்திற்காக எங்கும் அங்கும் திரிகிற ஜனங்கள் உண்டு, பணத்தை செலவழிக்கிற ஜனங்கள் உண்டு. நன்மை உண்டாகணும், ஆசீர்வாதம் உண்டாகணும், செழுமையா இருக்கணும்னு சொல்லி நோ ஆண்டவர் இலவசமாக இதை தம்முடைய பிள்ளைங்களுக்கு கொடுக்கிறார். நீ இங்க அங்க ஓட வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க அங்க சிந்தாள வேண்டியதில்லை. இங்க அங்க நீங்க அலைந்து திரிய வேண்டியது இல்லை. ஆண்டவர் பாருங்க தம்முடைய பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் பக்திக்கு ஏதுவான காரியங்களில் நடத்துகிறவர் தம்முடைய ஜனமருக்கு. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த தன்மை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் இந்த வசனத்தின் பிரகாரமாய் உங்களுக்கு ஒரு புதிய பலன், ஒரு புதிய ஒரு சமாதானம், ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து கொண்டு இருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும். We should be ready anytime to get the blessings and the peace and the strength of the Lord. ஆண்டவருடைய ஆசீர்வாதம், சமாதானம், அவருடைய ஆசீர்வாதத்தையும் பலனையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கணும்னு சொல்லி வேதம் நமக்கு திட்டமாய் தெரிவிக்கிறது. இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறார், இப்படிப்பட்ட ஒரு பலனை தருகிறார், இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதத்தை தந்தருளுகிறார். அன்றைக்கு ஆதியில் ஆண்டவர் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதித்தாரோ அப்படி போல ஆண்டவர் உங்க வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பதற்கு அவர் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறார். ஒரு காரியம் என்னன்னா, தேவனுக்கு நீ கீழ்ப்படிந்து செயல்படும் போது, தேவனை மாற்றம் பற்றி தெரியும் போது, ஆண்டவரை மாத்திரம் நீ பிடிச்சு கொள்ளும் போது, ஆண்டவராக தேவனுடைய வாழ்க்கையில மகா பெரிய காரியங்களை, பெரிய அதிசயமான பிரமிக்கத்தக்கதான காரியத்தை உன் வாழ்க்கையில ஆண்டவராக தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரை இதை மாத்திரம் நீ பெற்றுக்கொள்ளும் போது உன்னுடைய வாழ்க்கை எல்லா விதத்தில் உயர்ந்திருக்கும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்க யோசிக்கிறேன். எல்லா கண்களை மூடுமா இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு வேளை நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கணும், இல்லை வீட்டில் வேலை செய்துக்கணும், இல்லை நீங்கள் படுக்கையில் அப்போ தான் எழுந்திரிச்சிருப்பீங்க, என்ன வார்த்தை இன்னைக்கு வருது, யார் பேசுகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஆண்டவர் சமூகத்தில் இந்த வார்த்தை உனக்கு காலை நேரத்தில் பலனாக இருக்கட்டும், உனக்கு சமாதானமாக இருக்கட்டும், உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, உனக்கு நான் செபிக்கிற நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை இயேசுவோடு பேசும் வார்த்தையை கவனித்து கொண்டு இருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான அம்மாவுக்காக, தகப்பனாருக்காக, சகோதரிக்காக, சகோதரனுக்காக, வாலிப பிள்ளைங்களுக்காக செபிக்கிறோம், படிக்கிற மாணாக்களுக்காக செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைங்க ஒரு புதிய பலனையும், ஆண்டவரே சமாதானத்தையும், ஆண்டவரே ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவர் இயேசு நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.